பிக் பாஸ்ல டைட்டிலை வின் பண்ண ராஜு குக்கு வித் கோமாளி ஷோக்கு வர இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை பார்த்தீங்கன்னா இப்போ ராஜுவே ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது குறித்து பார்க்கலாம். ஸோ சினிமாவை பொறுத்தவரை மக்கள்கிட்ட முதல்ல ரீச் ஆகணும், அதுக்கப்புறமா தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்கிறது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுற விதமாக எக்கச்சக்கமான கலைஞர்களினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்க மக்கள்கிட்ட பிரபலமாகி அடுத்த கட்ட லெவலுக்குமே போயிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சமீப காலமாகவே விஜய் டிவியினுடைய வெற்றி சின்னமாக பார்க்கப்படுறது பிக் பாஸ் நிகழ்ச்சி தான். அப்படிப்பட்ட இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 5வது சீசனில் கலந்துக்கிட்ட ராஜு அந்த சீசனுடைய வெற்றியாளராகவும் டைட்டிலில் கைப்பற்றினார். ஆனாலும் ராஜுவுக்கு பெருசாக சொல்லும்படியான வாய்ப்புகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கல. அவர் அடுத்த கட்ட லெவலுக்குமே அது கொண்டு போகல. டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த வாய்ப்புமே கிடைக்காம விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறமா அவரே இயக்கி எழுதி ஒரு வெப்சீரிஸ் மூலியமாக வெளியே வந்தார். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஈடுபடலை. அடுத்ததாக பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படமுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருக்கு ஏற்ற மாதிரியான காமெடியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சில பல காரணங்கள்னால அந்த படமுமே வெளியிட முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் படம் வெளிவரதுக்குள்ளே மக்கள் ராஜுவை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலியமாச்சும் இன்னும் மக்களை ரீச் அடைஞ்சு அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு அது கை தூக்கி விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை ஒரு படிக்கற்களாக பார்த்து போட்டியாளராக பங்கேற்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா இந்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனிவே குக்கு வித் கோமாளி ஷோவில் ராஜுவோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.